மேம் அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி எப்படி இருக்குது இந்த கர்மா பலன்? அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் கோவில்கள்லாம் இருக்கா? சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கால புருஷனுக்கு 8ஆம் பாவம் விருச்சிகம் மேடம். எல்லாருக்கும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி தான் எல்லாருக்கும் மேடம். தானே மேம் இருக்கு. ஆமா. வெறும் சக்கரை பொங்கலே சாப்பிட்டு இருந்தா நம்மளுக்கு நல்லாவா இருக்கும்? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா மேடம், முற்பிறவியில இவங்க வந்து கோவத்தினால சில தவறுகள் செஞ்சிருப்பாங்க. அதிகப்படியா கோவம். மத்த உயிர்களோட கஷ்டத்த நம்மளால உணர முடியும். உணர முடியும். முக்கியமா மனுஷங்க அப்படின்றத விட இந்த நாய்கள், ஆ, பட்சிகள், பறவைகள் மனுஷங்க கிட்ட வர அளவுக்கு இன்னும் மனசு பக்குவப்படணும். ம். நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி கமெண்ட் கொடுத்து உங்களுடைய பரிகாரங்கள்லாம் என்ன வேணும், நீங்கள் வந்து என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லி நாங்கள் அதை எடுத்து ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான 12 ராசிக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு காரணம் உங்களுடைய அந்த சப்போர்ட்டு தான். அதனால் மிக்க நன்றி. முதல்ல எல்லாருக்குமே, ஜோதிடர் யுகம் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே முதல்ல நன்றி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, நான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே அதை புரிஞ்சிருப்பீங்க. க்ளூ தான் கொடுக்குறேன். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான். இந்த கர்மா வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்கள தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மா வினைகள், கர்மா பலன் 12 ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 ராசிக்கான கர்மா பலன் என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன கோவில்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது கர்மா. அந்த கர்மாலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்கான பரிகாரங்கள் கோவில்கள்லாம் நம்ம மேம் கிட்ட தெரிஞ்சு 12 ராசிக்கும் இந்த கர்மா பலன் எப்படி இருக்குது அப்படின்னு அலசி ஆராய போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா அழகாக பிரகாசமாக செம்மையாக உட்காந்துருக்கீங்க. அழகான ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை கட்டி ஒரு அம்மன் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது மேம்? நம்ம ஜோதிடர் யுகம் சேனலோட வியூவர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அவங்க சார்பாக தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகளை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன் நான். கண்டிப்பா மேம், கேளுங்க. எப்படி இருக்குது கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், 10 நல்லவங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட தான் செய்வாங்க. அது எதுக்கு தெரியுமா? இன்னும் உங்ககிட்ட பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை எதிர்பார்க்க. கண்டிப்பா எப்பயுமே நான் அப்படிதான் மேடம் நினைப்பேன். அதாவது ஒருத்தவங்க நம்மள புகழும் போது நம்ம பெருசா வளர மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணம் வரும். ஒருத்தவங்க நம்ம குறை சொல்லும் போது யாருமே குறை சொல்லாத மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு இன்னும் தான் வளரும். ஸோ இது பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன் நான். அதுக்கும் மேல மேடம், முதல்லயே வந்து நான் குறை சொல்லாத மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்தினால தான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுவேன். அப்படியும் சொல்றவங்க சொல்றாங்க. பார்க்கலாம் எவ்வளவு நாள் வந்து ஒரு 10 வீடியோஸ்க்கு ஒரு கமெண்டாவது வருது மேடம், இல்லைங்களா? அது ஏன் வருதுன்னா, ஒரு விஷயத்த நெகட்டிவா பேசும்போது தான் உங்ககிட்ட இருந்து இன்னும் எவ்வளவு விஷயத்த எடுத்துக்கலாம், இன்னும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்கறாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா மேடம். குறை கண்டுபிடிக்கிற மனசு இல்ல மேடம், பக்குவப்பட்ட மனசு. நீங்க பிரச்சனை இல்ல. அப்ப இது குறைன்னா அப்ப நம்ம இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த விஷயத்துல வந்து தீபா அருளாளன் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த கர்ம வினை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க மேம். கண்டிப்பா மேம். அப்படி கர்ம வினைன்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேம். அப்படி இந்த கர்ம வினை அப்படி இருக்குன்னா, இந்த கர்மா பலன் இந்த 12 ராசிக்கும் இருக்கா? ஏன்னா 12 ராசிக்கும் ஒருவேளை என்னோட கர்மா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு மக்கள் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கர்ம வினைனா என்ன, அந்த கர்மா பலன் 12 ராசிக்கும் பார்க்கலாமா?
கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ், கர்ம வினைகள் அப்படின்றது இருக்கதா மேடம் செய்யுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, மனுஷங்களா பொறந்திருக்கோம் அப்படின்னாலே பூர்வ ஜென்மத்துல நல்லதும், கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம். அதனால தான் மனுஷ பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம். ஓ! பூர்வ ஜென்மத்துல நான் என்ன கெட்டது செஞ்சேன்? அந்த கெட்டதுக்கான பலனை நான் இந்த ஜென்மத்துல அனுபவிச்சே ஆகணும் இல்லைங்களா? ம். பூர்வ ஜென்மத்துல நான் என்ன நல்லது செஞ்சேன்? அந்த நல்லதுக்கான பலனை இந்த காலகட்டத்துல அனுபவிச்சாகணும். ஓ! உதாரணம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கர்மம் அப்படின்றது இருக்கு மேடம். கர்ம வினைகள் அப்படின்றதுக்கு. இன்றைய பதிவுல நம்ம ராசியை பத்தி பேசலாம். பட் மக்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரம் நான் சொல்றேன். பொதுவா வந்து பாருங்க இந்த மிருக சீரிடம் நட்சத்திரம். இந்த மிருக சீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேடம் தட்சன் யாகம் நடத்தினான். அந்த யாகம் நடத்தும் போது அந்த யாகத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் ரூபம் எடுத்து ஓடிச்சு. ஓடும் போது வீரபத்ரர் வந்து பாத்தீங்கன்னா அதனோட தலையை கொய்துவார். ஏன்னா சதி இறந்துட்டா இல்லைங்களா அந்த யாகத்துல வந்து அவளே வந்து பாத்தீங்கன்னா உக்ரத்துல அவ இறந்துருவா. தீ பத்தி எரிஞ்சிடும் உடம்பு. ஆக அவளே வந்து அவளை தீ குளிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஈச நிஷ்டையில இருந்து கலைஞ்சு வீரபத்ரனை அனுப்புறார். என்ன நீ அங்க பாரு தட்சனோட தலையை கொய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தட்சனோட தலையை கொய்துடுவாரு. கொய்த பின்னாடிதான் அந்த உடம்பு தனியா இருக்கும், தலை தனியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யாகத்தி அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடும். மான் ரூபம் எடுத்து ஓடும்போது அதனோட தலையை கொய்துவார் வீரபத்ரன். அந்த கொய்தப்பட்ட தலை தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். பொதுவாவே மிருகசீரிட நட்சத்திரம் இப்ப ரஜினி சார் படத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல எடுக்க முடியாது. என்னன்னா ரொம்ப ஸ்பெஷல் மேடம், ரொம்ப ஸ்பெஷல். மிருகசீரிஷ நட்சத்திர பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்ம அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது. பேசி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அடிக்கடிக்கு அவங்க பேசிடுவாங்க. அதாவது கொஞ்சம் கோவம் வந்து அவங்கள நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சாலிடா பேசுவாங்க. அது ரிஷபத்துலயும் வரது உண்டு, மிதுனத்துலயும் வரது உண்டு. மிருகசீரிஷம் ரிஷபம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு அப்படின்னா பழிச்சிடும். அந்த நட்சத்திர புதுமையான விஷயம், நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம். அந்த நட்சத்திரத்தினோட ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா மேடம், அந்த நட்சத்திரத்துல ஒரு மனுஷி இல்ல மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஆன்மீக தேடல் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஆன்மீக தேடல் பூர்த்தி ஆகல அறக்குறையா விட்ட குறை தொட்ட குறையா நான் போயிட்டேன். அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைஞ்சிருச்சு. அதாவது அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. அந்த ஆன்மானோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த ஜென்மத்துல மிருகசீரிடமா பிறந்திருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாவாவே இருந்தாலும் கடைசியில ஆன்மீகத்துல போய் உட்காருவாங்க. எந்த மிருகசீரிடமான வச்சுக்கோங்க, ஆன்மீகத்துல நாட்டம் இல்லையா? கமெண்ட் நீங்களே போட சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொரு மிருகசீரிடமும் வாழ்க்கையில 20ல நாட்டம் வரும், 40ல நாட்டம் வரும், 50ல நாட்டம் வரும். அட்லாஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து செலுத்துவாங்க அப்படின்றது. ஆன்மீகம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக கமர்ஷியல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமான ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. வெரி குட், வெரி குட் மேம். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி எப்படி இருக்கு இந்த கர்மா பலன்? அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் கோவில்கள்லாம் இருக்கா? சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் விருச்சிகம் மேடம். காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின் போது பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது அஷ்டமஸ்தானம் இல்லைங்களா? அஷ்டமஸ்தானம் அப்படின் போது விருச்சிகம் பிறந்ததே கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விருச்சிகத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் இப்போ நம்ம பதிவுகளை பேசிட்டு தான் இருக்கோம். அப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அப்ப ஏமாறாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது. கஷ்டப்படுறதுக்கே ஒரு ராசினா அது விருச்சிகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி. ஆமா, வெறும் சக்கரை பொங்கலே சாப்பிட்டு இருந்தா நம்மளுக்கு நல்லாவா இருக்கும்? சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் மாத்தி மாத்தி தான் சாப்பிடணும். சுண்டக்காய் குழம்பு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தான் சாப்பிடணும். அதுதான் தேக ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மா இருக்குதா? அது என்ன கர்மா அப்படின்னா ஆங்கர் கர்மா. ஆங்கர் கர்மா அப்படின்னா கோபத்தால் செய்த தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதுக்கான ஒரு தண்டனைகளை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேடம் முற்பிறவியில இவங்க வந்து கோபத்தினால சில தவறுகள் செஞ்சிருப்பாங்க. அதிகப்படியா கோபம், அதாவது கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் புத்தி இழந்துடுறது. இப்ப நம்மளே அது செய்யறோம்ல மேடம். நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது அமைதியா இருப்போம். ஒரு ஸ்டேஜ் மேல நம்மளால அமைதியா இருக்க முடியாது. பயங்கரமா காயப்படுத்திருப்போம், ரியாக்ட் பண்ணிருப்போம். அதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கும், அவங்க அந்த தப்பு செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் யோசிப்போம், நம்ம ஏன் இந்த நேரத்துல கோவப்பட்டோம்? அமைதியா விட்டுட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒரு நொடி பொறுமை 1 கோடி நன்மை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே. நம்ம ஏன் கோவப்பட்டோம்? அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். நான் இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கோவப்படுவேன் மேடம். நான் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு கோவமே வரும். 2 வருஷத்துக்கு ஒரு முறை கோவப்படுவேன். கோவப்பட்டு அப்படியே யோசிப்பேன், சரி என்னத்துக்கு, அவங்க தப்புதான், நம்ம ஏன் அவங்கள காயப்படுத்திடணும்? வேண்டாம். நம்ம வந்து சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் கூட மற்றவங்களை காயப்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நானே வந்து சொல்லும்போது என் பையன் சொல்லுவான், அம்மா நீ மனுஷ பொறப்பு தானா அப்படின்னு கேட்பா என்ன அடிக்கடிக்கு. நீ மனுஷ பொறப்பு தானா? அது நம்ம இறை வழிபாடு நிறைய பண்ண 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 மனசு பக்குவப்படும் மேடம். முக்கியமா சிவ வழிபாடு.
சிவ வழிபாடு பண்றோம் அப்படின்ற பட்சத்துல மேடம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தண்ணிக்குள்ள ஈ விழுந்துச்சுன்னா கூட நம்ம மனசு பதறும். வள்ளலாரை பத்தி சொல்லுவார் பார்த்தீங்களா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அவர் கஷ்டப்பட்டாராம். பயிர் வாடிச்சுன்னா அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாராம். ஒரு பயிர் வாடினதுக்கு என்னையா அந்த மனுஷன் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு யோசிப்போம் பார்த்தீங்களா. அது சிவ வழிபாடு அந்த மாதிரி ஒரு மனசை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு உயிரும் வந்து பார்த்தீங்கன்னா துடிக்கும் போது நமக்குள்ள அந்த வலியும் வேதனையும் நம்ம உணர்வோம். அது வழிபாடு பண்றவங்களுக்கு தெரியும், வழிபாடு பண்ண தெரியாதவங்களுக்கு என்னவோ இந்த அம்மா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. நிறைய நம்ம இறை வழிபாடு பண்ணும்போது மற்ற உயிர்களோட கஷ்டத்தை நம்மளால உணர முடியும். முக்கியமா மனுஷங்க அப்படின்றத விட இந்த நாய்கள், பட்சிகள், பறவைகள் மனுஷங்க கிட்ட வர அளவுக்கு இன்னும் மனசு பக்குவப்படணும். சிறு உயிர்கள் மேல நம்மளுக்கு கரிசனம் அப்படின்றது தாராளமா வந்துடும். அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்மா இருக்கு. கோபத்தினால முற்பிறவியில மத்தவங்களை காயப்படுத்தி இருப்பாங்க, மத்தவங்களை அடிச்சிருப்பாங்க. இப்பதானே மேடம் பிரச்சனைலாம் இல்லை. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போர்னு ஒண்ணு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜனுக்கு எத்தனை உயிர்களை அவன் வந்து போர்ல வீழ்த்தினாலும் அது பாவம் கிடையாது, கெட்ட கர்மா கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா அதுக்கும் கெட்ட கர்மா இருக்கதான் இருக்கு. அந்த மாதிரி போர்ல நீ வந்து பகைவர்களை அழிக்கும் போது தெரியாத ஒரு அப்ராணியை நீ வந்து வதம் பண்ணிட்ட, அழிச்சிட்ட அப்படின்னா அந்த கர்மா உனக்கு ஒரு செகண்ட் வேதனைப்பட்டிருந்தா கூட அந்த கர்மா சேர்ந்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கர்மா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது, வீடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி மற்றவங்க சொத்தை அபகரிச்சுக்கிறது. ஆக நிலம் சொத்து விஷயங்கள்ல பிறரை ஏமாற்றியது. இப்ப எல்லாருமே சாதாரணமா செய்யறாங்க. எனக்கு பேருக்கு நான் பின்னாடி கட்சின்னு ஒண்ணு போட்டுக்கிறேன், எந்த சொத்து எல்லாம் பராமரிப்பு இல்லாத இருக்கோ அதுக்கெல்லாம் போய் என்னோட போர்டை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் செய்யறாங்க இல்லைங்களா? நிறைய பேர் செய்யறாங்க. அப்ப நாங்க ஜாதக ரீதியா சில கிரகங்கள் சரியில்லை அப்படின் போது நாங்க சொல்லுவோம், பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குன்னா கொஞ்சம் பாருங்கம்மா. நீங்களும் நானுமே நிறைய பேசியிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மத்தவங்களோட நிலத்தை பூமியை அபகரிச்சிருந்தாங்க அப்படின்னா அதனோட கர்ம வினைகள் அப்படின்றது இருக்கு. கேத்து உச்சமடைகிறது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல மேடம். ஆக கேத்துனோட தாக்கம் அப்படின்றது இருக்கும். கேது அப்படின்னாலே ஞானக்காரகன். ஆன்மீகத்துல நாட்டம் அப்படின்றது இருக்கும். ஆன்மீகத்துல ஏகப்பட்ட நாட்டம் இருந்தாலும் உலக வாழ்க்கையில ஒரு விரக்தி அப்படின்றது விருச்சிகம் லைஃப்ல சந்திக்கும் மேடம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜோதிடர்கள்லாம் பெருசா வந்து அதை எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது. உலக வாழ்க்கையில விரக்தி அப்படின்றது ஒண்ணு வரும், இவங்களுக்கு தனிமை உணர்வு அப்படின்றது வரும். ஆனா அது இவங்களை ஆன்மீக பாதையில கொண்டு செய்யும். நான் யார் அப்படின்றதே எனக்கு உணர வைக்கும். நல்ல கர்மிக் எஃபெக்டை நோக்கி கொண்டு சொல்லும். அப்ப அது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. பொதுவாவே விருச்சிகத்துக்கு ரெகக்னைசேஷன் அப்படின்றது ஒரு டிலே இருக்கும். எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா பூர்வ ஜென்மத்துல மத்தவங்களுக்கான அங்கீகாரத்தை நான் கொடுக்கல, நான் கொடுக்காம ஏமாத்தினேன். ஏன்னா எனக்கு ஓவர் திமிரு, ஓவர் கொழுப்பு இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு பூர்வ ஜென்மத்துல. அதனால எல்லாருக்குமே இருந்திருக்கும், நம்மளுக்கும் இருந்திருக்கும், அப்ப அவங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஜென்மத்துல வந்து ரெகக்னைசேஷன் டிலே அப்படின்றது வரும். அதே மாதிரி சிப்ளிங்ஸோட எனிமிட்டி, கூட பிறந்தவங்களே பகையா மாறுவாங்க. விருச்சிகம் மொத்த பிள்ளைங்களா இருந்தா நல்லது. கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு பிறந்தாங்கன்னா அதுங்களே வந்து பாத்தீங்கன்னா இதுங்களுக்கு பகையா மாறும். இந்த பிள்ளைங்களுக்கு விருச்சிக ராசி பிள்ளைங்களுக்கு பகையா மாறும்னா. ஆனா எத்தனை பேர் உன்னை அடிக்கணும்னு நினைச்சாலும் நீ கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை, நீ பெரிய ஆள். அதுதான் உண்மை விருச்சிகத்துக்கு. அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, கோவில்கள்லாம் இருக்கா விருச்சிக ராசிக்கு? கேது உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால எப்பயுமே விநாயகனை வழிபாடு பண்ணிக்கணும் மேடம், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது முருகப்பெருமான வழிபாடு பண்ணு. ஆமா, காரணம் என்ன அப்படின்னா நீ வந்து விருச்சிகத்துல பிறந்துட்ட. பழனிமலை முருகனை அடிக்கடி போய் பார்த்துட்டு வா. உன்னால எத்தனை முறை முடியுமோ இப்போ பார்த்துட்டு வா. நிறைய பேர் என்ன பண்றாங்க, பழனிமலைக்கு போறதுக்கு முன்னாடி அப்பா முருகன் என்னப்பா கோலத்துல இருக்கா, ஆண்டி கோலமா அரசங்கோலமான்னு கேட்பாங்க. எந்த கோலமா இருந்தாலும் அவன் முருகன். ஆண்டி கோலம் நீ வந்து பார்க்க கூடாது அப்படின்றது இல்லை. ஆண்டி கோலம் எதுக்கு அப்படின்னா முருகன் உணர்த்தக்கூடிய தாற்பயம் என்ன அப்படின்னா, அப்பா நீ ஆண்டியாவே வந்து என்ன பார்த்தாலும் நான் உன்னை அரசனாக்கிடுவையா அப்படின்றத உணர்த்தும் விதம் தான் ஆண்டி கோலம். இல்ல மேடம், அதுதான் உணவு. வார்த்தை கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் மேடம் பழனினோட ஒரு தாற்பயமே அதுதான். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையானா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்ளும் உளுந்தும் கலந்து வடை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். கோயில்ல வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சோண்டு கொள்ளு உளுத்தம்பருப்பு போட்டு தானம், அந்த உளுத்தம் வடை தானம் கொடுக்கறது அப்படின்றது நல்ல ஒரு எஃபிகசியா இருக்கும் மேடம். அதாவது இவங்களோட கர்ம வினைகள் சட்டுன்னு கழிஞ்சு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல் மருத்துவக்குடி ஐராவதேஸ்வரர் கோயில், இது வந்து திருவிடை மருத்தூர் தாலுக், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த ஐராவதேஸ்வரர் கோயிலை போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது நிறைய நல்லது நடக்கும் மேடம் விருச்சிகத்துக்கு. அவங்களோட கர்ம வினைகள் சட்டுன்னு அது வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சி நற்பலன்கள் நிறைய கிடைக்கும். நன்றிப்பா. நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கர்மாலேருந்து வெளியில் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. கர்மா பலன் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பரிகாரத்தோட கோவில்களோட
எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற பரிகாரங்கள் கோவில்கள்லாம் ஒரு வாட்டி போயிட்டு தான் வாங்கலை. நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, என் ஜாதகம் பார்க்கணும், இன்னும் கர்மா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுலேருந்து நான் எப்படி தான் வெளியில் வர்றதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை போய் பாருங்கள், பரிகாரம் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.